ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ முப்பெரும் தேவர்கள் சொல்கிறோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா படைக்கும் தொழில், விஷ்ணு காக்கும் தொழில், சிவன் அழிக்கும் தொழில். அழிக்கும் தொழிலில் கெட்டதை, கெட்டவர்களை இப்படி அழிக்கும் தொழில். காக்கும் கடவுளான விஷ்ணுவை தான் இப்போ நம்ம பிடிச்சிக்கணும் இல்லையா? நம்ம இந்த வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கும், இந்த லௌகீக வாழ்க்கையில் செல்வ செழிப்பு சுகபோகம் கிடைக்கிறதுக்கும் விஷ்ணுவை பிடிச்சிக்கிறோம். அப்போது ஹரியும் ஹரனும் ஒன்று. நமக்கு தான் நாங்கள் பெருமாளை கும்பிட்றோம், நாங்கள் சிவனை கும்பிட்றோம் அப்படின்னு வேறுபாடே தவிர அவர்களுக்குள்ளே இல்லையே. தெய்வங்களுக்குள்ளேயும் மதங்களுக்குள்ளேயும் வேறுபாடு கிடையாது. நம்ம தானே க்ரியேட் பண்ணிக்கிறோம். அப்போது நம்ம காக்கும் கடவுளை சிவன் மந்திரத்தோட இன்வோக் ப்ரேயர் பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ரீனாலே மகாலட்சுமின்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ அப்போது எப்போவுமே பெருமாளுக்கு முன்னாடி தாயாரை தானே நம்ம கும்பிடுவோம். அப்போது ஸ்ரீ உம் சிவாய, ஸ்ரீ உம் சிவாய, ஸ்ரீ உம் சிவாய இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது, பீஜ மந்திரம்னாலே தெரியும் உங்களுக்கு பீஜம் எப்படி ஒரு விதை சின்னதாக இருந்து பெரிய விருட்சமாக மாறுதோ, இந்த மந்திரமும் சின்னதாக இருந்தாலும் ஒரு அக்ஷரத்தில் இருந்தாலும் அதனுடைய வீரியம் பெருசு. அப்போது விஷ்ணுவை இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை இந்த மந்திரத்தை கொண்டு நம்ம ஜபித்தால் விஷ்ணு அபயம் அளிப்பாராம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு அபயம் அளிக்க மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் வரணும் அப்படின்னா ஸ்ரீ உம் சிவாய, ஸ்ரீ உம் சிவாய் இந்த மந்திரத்தை சான் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் மகாவிஷ்ணு அபயமளித்து நம்மளை காத்திடுவார்.